நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதற்காக காத்திருந்தாயோ அது நடக்கப் போகிறது. சந்தோஷமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. இதை கேட்டுவிட்டு ஆனந்தமாயிரு. கஷ்டம் என்பது எல்லார் வாழ்விலும் பொதுவானது. அதன் பிடியிலிருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. கஷ்டமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் எதையுமே சரிசமமாக பார்த்தால்தான் நம் வாழ்க்கையில் நாம் சுலபமாக கடக்க முடியும். இது உனக்கு புதிதல்ல. இது தெரிந்தும் புரிந்தும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு சோதனையும் கஷ்டமோ வந்துவிட்டால் உடனே ஓடிப்போய் ஆறுதலாக நிற்பாய். ஆனால் இப்பொழுது உனக்கே கஷ்டம் வந்துவிட்டதால் மனம் மாற்றாமல் ஏதேதோ மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு நிற்கிறாய். வாழ்வில் பிடிப்பே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். பிறந்தது முதல் இந்நாள் வரை எல்லா சோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேனே. என் வாழ்க்கையில் முடிவு காலம் என்ற ஒன்று இல்லவே இல்லையா? என்னை மீட்பார் யாருமே இல்லையா என்று நீ ஏங்குவதும் தவிர்ப்பதும் எனக்கு புரிகிறது. உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து விட்டது. இது நாள் வரை நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல நிகழ்வு உன் வீட்டிலும் உன் இல்லத்திலும் உன் மனதிலும் நடக்கவிருக்கிறது. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. சந்தோஷமான செய்தி வந்துவிட்டது. மன மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள். இதை எப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்ற இன்பப்படியில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என்று மனதுக்குள் முடிவு எடுத்துக்கொள். இது நாள் வரை உன் கண்களுக்கு இப்படி பல விஷயங்கள் படவே இல்லையே. ஆனால் இப்பொழுது மட்டும் பல நல்ல விஷயங்கள், நேர்மையான விஷயங்கள் என் கண்களுக்கு தென்பட்டு கொண்டே இருக்கிறதே என்று நீ கேள்விகளை எழுப்புகிறாய். இப்பொழுது புரிகிறதா? உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால்தான் நல்ல நல்ல விஷயங்கள் தானாகவே உன் கண்களுக்கு தென்படுகிறது. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறி இதுதான். உன் துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதற்கான ஆதாரமும் இதுதான். அதனால்தான் நேர்மறையான வார்த்தைகள் உன் செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த செய்தி உன் மனதில் கேட்கிறது, உன் காதில் விழுகிறது. அப்படியானால் உனக்கு மகிழ்ச்சியான நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நிதர்சனமாக நம்பு. நம்பிக்கையோடு எதையும் செய்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும் சாயப்பா இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டாம். அவசியமே இல்லை. எப்பொழுது நல்லது நடக்க வேண்டுமோ, எப்பொழுது நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழ வேண்டுமோ அப்பொழுது நிரந்தரமான நல்லது மகிழ்ச்சியான தருணங்கள் உன் வாழ்வில் நிறைந்திருக்கும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.